அஸ்ஸலாமு அலைக்கும். அன்பின் சகோதரர்களே, சூனியம் அந்த விஷயத்தை வழங்கப்படுத்த முன்னாடி இந்த புக்கை பத்தி திரும்ப திரும்ப சொல்றாரு. புக்கு இருக்குங்கிறார்கள், இல்லை என்கிறார்கள். ஒப்பந்தத்தில் என்னங்க பேசுனீங்க? இந்த கொள்கை எங்க கொள்கை, நாங்க இதை மறுக்கலன்னு தெளிவா சொல்லும் போது இந்த புக்கை போடுங்க, இதை வச்சுதான் நாங்க பேசுவோம். சரி போட்டுக்கப்பான்னோம். இப்ப புக்குல இருந்து இவ்வளவு எடுத்து வைக்கிறோமே, இப்ப புக்கு தலைப்பா பிஜே தர்ஜுமா தலைப்பா? இப்ப பிஜே தர்ஜுமா தலைப்பு. அதுக்குத்தான் அந்த உதாரணம் வேற சொல்லி காட்டினா, பிஜே தர்ஜுமா எடுத்து வச்சுக்கிட்டு அதுல இருந்து வாட்சி காட்டிக்கிட்டு இருக்கிறாரு. இதுக்குள்ள வரமாட்டேங்கிறாரு. நாங்க கேட்கிறோம், இந்த புக்கு நாங்க மறுத்தோமா? இந்த புக்குல உள்ள கருத்து நாங்க சொன்னதா ஒப்பந்தமே அதானே போட்டோம். ஆனா ஒண்ணு மட்டும் விளங்கிடுச்சு, ஒப்பந்தத்துல சொன்னதை நிஜப்படுத்திக்கிட்டு இருக்காரு. ஒப்பந்தத்துல எங்க விவாதத்தை நடத்துறது என்ற ஒரு கேள்வி வரும்போது புத்தளம்ண்டாங்க. ஏன்னா உடைந்து போன நெஞ்சங்களுக்கு ஒத்தடம் கொடுக்க வேண்டி இருக்கிறது. எங்க ஜமாத்து 25 வருஷமா கட்டி காத்தது சின்ன பின்னமா போயிடுச்சு. இந்த தலைப்பு அங்க பேசினா, அதுக்கும் எஸ்எல்டிஜே மாதிரி சொன்ன வாசத்தை சொல்றேன், மறுத்தா வீடியோ போட்டு காட்டிடுவோம். இந்த எஸ்எல்டிஜே மாதிரி ஒரு ஃபேமஸான அமைப்போட பேசினா மக்களுக்கெல்லாம் அப்படி தெரிஞ்சிடும். உங்களுக்கு அதுதான் நோக்கம் சொன்னா கொழும்புல பேசுவோம் வாங்கினா இழுத்தெடுத்துருக்குது. புரியுதா? அவர் நோக்கம் என்னன்னு கேட்டா, அதனாலதான் பிஜேங்கிறாரு. பிஜே சொல்லிட்டோம்ல. அதுக்காக இங்க வாங்க, இப்ப சூனியத்துக்குள்ள நான் கேட்கிறேன். நான் என்ன கேட்கிறேன்னு கேட்டா, ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பற்றி அல்லாஹ் தஆலா மிக தெளிவாக சொல்கிறான். இது யகூலுல் ஸாலிமூன இன் தத்தபியூன இல்லா ரஜுலன் மஸ்ஹூரா. நீங்கள் சூனியம் செய்யப்பட்ட மனிதரைத்தான் பின்பற்றுகிறீர்கள் என்று அநியாயக்காரர்கள் சொல்லி வந்தார்கள். அப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு சூனியம் வச்சிருக்கிறதா எந்த முஸ்லிமும் சொல்ல மாட்டான், எந்த ஒரு மூமினும் சொல்ல மாட்டான். அப்படி சொல்றவன் அநியாயக்காரனா ரசூலுல்லாஹ் அதை சொன்னா சொல்லிட்டு அல்லாஹ் தொடர்ச்சியா அதே வசனத்துல சொல்றான், உன்துர் கைஃப தரபு லக்கல் அம்சால் ஃபலல்லு ஃபலா யஸ்ததிஊன சபீலா. நபியே, உங்களுக்கு எப்படி உதாரணம் சொல்றாங்கன்னு பாருங்க. இதை சொல்லி வழிகட்டு போயிட்டாங்க. அத தெளிவா சொல்றாங்க. நபிய சூனியத்தினால் இவர் பாதிக்கப்பட்டிருக்கிறார் என்று அநியாயக்காரர்கள் சொன்னார்களாம். சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், நபியே பாருங்க உங்களுக்கு எப்படி எல்லாம் உதாரணம் சொல்றாங்கன்னு பாத்தீங்களா? இவங்களுக்கு தான் சொல்றான். அது அல்ல யாருக்கு சொல்றனா, வேற யாருக்கும் இல்ல. ஜமாத்துல் முஸ்லிமீன் என்று ஒரு முஸ்லிக்கான ஜமாத்தை வச்சுக்கிட்டு இருக்காங்கல்ல, அவங்களுக்கு தான் சொல்றான், பார்த்துக் கொள்ளுங்கள். இதுல வேற குர்ஆன் வேண்டியது. நான் கேட்கிறேன், இந்த வசனத்துக்கு நேரடி முரண், எங்க சிந்தனைக்கு முரண் நாங்க சொல்லல. அறிவுக்கு முரண் அறிவுக்கு முரண் என்று மறுத்த ஒரு ஹதீஸ கேட்கிறோம். ததிரிபு ராவியை தவிர வேற எதையும் உங்களுக்கு சொல்ல முடியல. அது ஹதீஸ் அல்ல. ஹதீஸ காட்டுங்க. இந்த ஹதீஸையும் குர்ஆனுக்கு தெளிவாக முரண்படுகிறது. ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம் பிடிக்காது, ரசூலுல்லாஹ் பைத்தியக்காரர் அல்லன்னு அல்லாஹ் சொல்லிட்டான். ரசூலுல்லாஹ்வை மனநோயாளிங்கிறீங்க, நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். என்னடா செஞ்சுக்கிட்டு இருக்கோம், செய்யாத ஒண்ணு இப்ப செஞ்சுக்கிட்டு இருக்கிற மாதிரி கற்பனை பண்ணிக்கிட்டே இருப்பாங்களா? நான் கேட்கிறேன், மனசாட்சிப்படி யோசிச்சு பாருங்க. ஆலிம்சா, உங்களுக்கு இப்படி இருக்குன்னு உங்க புள்ள சொன்னா ஒத்துக்குருவீங்களா? நான் கேட்கிறேன். இது ஏன் தெரியுமா? இப்படி கேட்கலாமா? இப்படித்தான் கேட்போம். பால் குடி ஹதீஸுக்கு உங்க வீட்டுக்கு பத்துவா கொடுப்பீங்களா? கொடுங்க பாப்போம். கேட்டா இப்படி உலமாக்களுக்கு பேசலாமா? ரசூலுல்லாஹ்வுக்கு நீங்க பேசுவீங்க, உலமாக்களுக்கு நாங்க பேசக்கூடாதா? காட்டு. பால் குடிப்பியா வீட்டுக்கு வந்தா? சாலிம் மாதிரி உங்க வீட்டுக்கு ஒரு ஆம்பளை வந்தா பால் கொடுக்க சொல்லணும். அருகமௌலை வேணும் மாதிரி என்ன வேணும்னா சொல்லுங்க. ஆமா எங்க குடும்பம் சொல்லு பாப்போம். அத முதல்ல சொல்லுங்க. அதே மாதிரி உங்களுக்கு பைத்தியம்னு ஒருத்தன் சொன்னா ஒத்துக்குருவீங்களா? ரசூலுல்லாஹ்வுக்கு பைத்தியம்னு எழுதி வச்சிருக்கான். ஹதீஸ்ங்கறீங்க. இபத்துர் ரஹ்மானுக்கு பைத்தியம் என்று எழுதி வச்சா நம்புவீங்களா? இல்ல. எதுக்கு சொல்றேன்? பேரை சொல்லலாம், இதுக்கு மேலையும் சொல்லுவோம். அல்லாஹ்வுடைய தூதரை எவன் அசிங்கப்படுத்தினாலும் அவனுக்கு எதிராக போர்க்கொடி தூக்குவோம். அசிங்கப்படுத்துகிறீர்கள், தீ வைக்க வேண்டிய ஒரு செய்திய ஹதீஸ் நீ நடைமுறைப்படுத்தி காட்டு. உங்க வீட்டுல நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. நடைமுறைப்படுத்தி காட்டுங்க. உங்க புள்ள உங்களை பைத்தியம் சொன்னா, பெத்த புள்ள என்ன பைத்தியம்ட்டாங்கடாங்கிறீங்க. புரியுதா? ஆனா ரசூலுல்லாஹ்வை நீங்க பைத்தியம் நினைச்சுக்கிட்டே இருந்தாங்களா? நடக்காத ஒன்று நினைச்சுக்கிட்டே இருப்பாங்களாம். அதுவும் எப்படி? உடல் உறவுங்கிறது இருக்குல்லங்க, ஆண்களுக்கு தெரியுமில்ல. உடல் உறவு செய்யறதா இருந்தால் உடல் உறவுக்கு மைண்ட் ரிலாக்ஸ் வேணும். மைண்ட் கிளியரா இருக்கணும். கிளியரா இருந்தா தான் அதுல ஈடுபட முடியும். எவ்வளவு உடல் பலம் இருந்தாலும் அதை செய்ய முடியாது. உடல் உறவுக்கு மைண்ட் கிளியரா இருக்கணும். இதுதான் சயின்ஸ். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இப்படியே மூளையே குழம்பினது பிறகு நினைச்சுக்கிட்டே இருந்தாங்க. நினைக்க முடியுமா? நான் கேட்கிறேன். ஒவ்வொருத்தனுக்கு 12% பைத்தியம் இருக்குன்னு சயின்ஸ் சொல்லுது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு 1% கூட இருக்காது. உங்களுக்கு வேணும்னா 50% இருக்கலாம். ரசூலுல்லாஹ்வுக்கு சொல்லாதீங்க. சொல்லும் போது உங்களுக்கு குத்தணும், வலிக்கணும், நீங்க கவலைப்படணும். அல்லாஹ்வின் தூதரை கேவலப்படுத்திட்டமே என்று அசிங்கப்பட்டு நிக்கணும். அதுதான் எங்களுக்கு தேவை. அல்லாஹ் தஆலா திருமறை குர்ஆன்ல மிக தெளிவாக சொல்லுகிறான், வமா சாயிபுக்கும் பிமஜ்னூன். உங்களுடைய தோழர் பைத்தியக்காரர் அல்ல, அவருக்கு பைத்தியம் அல்ல. நான் கேட்கிற 5 நேரம் தொழுகைக்கு வர்றாங்க, சஹாபாக்களோட நெருங்கி பழகுறாங்க. அந்த ரசூலுல்லாஹ்
நினைச்சுக்கிட்டே இருப்பாங்க. இப்படி நினைச்சுக்கிட்டு இப்படி 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 இருப்பாங்கன்னா என்ன சொல்ல வர்ற? அல்லாஹ்ட தூதர்னா உன் பக்கத்து வீட்டுக்கார மாதிரி நினைப்பா, உன் சொந்தக்கார மாதிரி நினைப்பா. அல்லாஹ்வின் ஒரு ஹதீஸ்களை பாதுகாக்க வேண்டும் குர்ஆனை மறுத்துக் கொண்டிருக்கிறீர்கள். குர்ஆனை மறக்கிற குஃப்ரியத்து கூட்டம் இங்க வந்து உட்கார்ந்துகிட்டு எத்தனை கேள்வி கேட்டுக்கிட்டு இருக்கிறோம். எத்தனை கேள்வி கேட்டோமா? யாரு கேள்வி கேட்டா? நீங்கள் எத்தனை கேட்டாலும் பதில் சொல்ல மாட்டோம். வெக்கம் இல்லை இந்த பதில் சொல்றதுக்கு. அப்ப எதுக்கு ஒப்பந்தம்? அப்ப எதுக்கு விவாதம்? இவ்வளவு செலவழிச்சோம். உங்களுக்கு வேணும்னா விளையாட்டா இருக்கலாம், அதனால இத்தனை பேர் வந்திருக்காங்க. உங்களுக்கு வேணும்னா எங்க இத்தனை பேர் வந்திருக்காங்க பாருங்க. 250 பேர் நீங்க எண்ணி தலை எண்ணி பாருங்க. 250 பேர் இலங்கையில பல பாகத்துல இருந்து வந்திருக்கான். வேலை வெட்டியை விட்டுட்டு வந்திருக்கான். உங்கள மாதிரி வேலை வெட்டி இல்லாதவன் கிடையாது. அத்தனை பேர் வேலை வெட்டியை உட்கார்ந்துட்டு வந்து விவாதம் வந்து உட்கார்ந்தா அசால்ட்டா எடுத்துட்டு வந்த குறிப்பா பேசிக்கிட்டு இருக்காப்ல. நான் கேட்கிறேன், குறிப்பெடுத்துட்டு வந்து பயான் பண்ண கூப்பிடுறவங்கள விவாதிக்க கூப்பிட்டுருக்கோம். தைரியம் இருந்தா புத்தம் இந்த புத்தகத்தில் இருக்கிற அக்கு வேறு ஆணி வேறு காட்டிக் கொண்டிருக்கிறோம். நிரூபிங்கள். உள்ள வாங்க, சாலிமுக்கு வாங்க, ஹம்சுராலா வாங்க, மூசா நபி வாங்க, இப்ப சொன்ன சூனியத்துக்கு வாங்க, எல்லா விஷயத்துக்கும் வாங்க. திரும்ப பிஜே நாங்க பிஜே உங்களை மாதிரி குஃப்ரியத்து பையத் எடுக்கல. நாங்க பிஜே பையத்து செஞ்சவங்க கிடையாது. பிஜே யாரு? அல்லாஹ்வா? ரசூலா? கடவுளா? பிஜே சரி சொன்னா எடுப்போம், தவறு சொன்னா தூக்கி தூர வீசிட்டு போவோம். இத தெளிவா சொல்றோம். என்னமா பிஜே சொன்னா அப்படியே அடங்கி போயிருவாங்க. பிஜே வாப்பாவும் இல்ல உம்மாவும் கிடையாது ஒருத்தருக்கும். எங்க வாப்பா உம்மா சொன்னாலும் மார்க்கம்டா தான் எடுப்போம். யாரு சொன்னாலும் எதுக்கு நீ இதுக்கு அப்புறம் வேற என்ன செய்யுங்க. உமர் அலி உங்களுக்கு பையத்து செஞ்சிருக்கலாம், நீங்க இப்போ ஒருத்தருக்கு பையத்து செஞ்சிருக்கீங்களே. இது மாதிரி எவனும் பையத்து செய்யல. அதனால தயவு செய்து உள்ள வாங்க, உள்ள வந்து விஷயத்தை பேசுங்க. பாதி நாள் தாண்டிடுச்சு. இது கடைசி அமர்வு. இந்த அமர்வுல கடைசி தேன். அதுக்கடுத்து இன்னும் பாதி நாள் இருக்குது. அதையும் என்ன செய்வார் தெரியுமா? அழகா சப்பி ஒழுங்குவார். அடுத்து பேசுங்க. அன்பிற்குரிய சகோதரர்களே, நாம குர்ஆனுக்கு முரண்பட்டால் நபி சொன்னது கிடையாது என்பதற்கு குர்ஆனிலிருந்து ஆதாரம் காட்டணும். இவங்க பாருங்க வழிகேடும் தெளிவா பாருங்க. இமாம் ஷாஃபி சொன்னாராம், இமாம் இப்னு ஹஸம் சொன்னாராம். இமாம் ஷாஃபி இப்னு ஹஸம் நம்ம விட பெரிய அறிஞர். அல்லாஹ்வை விட பெரிய அறிஞரா? ரசூலுல்லாஹ்வை விட பெரிய அறிஞரா? நீங்க எதுக்கு எங்களையும் இமாம் ஷாஃபி கம்பேர் பண்றீங்க? அல்லாஹ்வையும் ஷாஃபியும் கம்பேர் பண்ணுங்க. அல்லாஹ் சொல்றான்ல, குர்ஆனுக்கு முரணாக நபி பேச மாட்டார் என்று. முரண்பாடு வந்தால் அது அல்லாஹ்விடம் வந்தது கிடையாது. அல்லாஹ் சொன்னதை நாங்கள் எடுத்து வைக்கிறோம். நீங்க இமாம் ஷாஃபி, இமாம் இப்னு ஹஸம் என்று சொல்கிறீர்கள். நாங்க ஒரு ஆதாரத்துக்காண்டி நாங்க என்ன செய்வோம்? அது மெயின் ஆதாரம் கிடையாது, எங்களுக்கு குர்ஆன் தான் ஆதாரம். சில வழிகேடர்கள் இமாம்களின் கருத்தை சொன்னால் தான் ஏற்றுக்கொள்வார்கள். அந்த வழிகேட்ட கூட்டத்துக்காக நாங்க என்ன செய்வோம்? ஆதாரங்களை இமாம்கள் ஆதாரத்தை எடுத்து வைப்போம். அடுத்து பாருங்க, இதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னின்னு ஒரு ரிவாயத் வருது பாருங்க. பிஜே விஷயத்தை மறந்துட்டேன். அதாவது பிஜே அவங்களோட தர்ஜமாவில் 1261 பக்கத்துல 162வது குறிப்பு, மார்க்கத்தை பரப்ப பொய் சொல்லலாமா? அதுல பிஜே சொல்றாங்க, மதத்தை பரப்ப பொய் சொல்லக்கூடாது என்ற கருத்தை நான் படித்து காட்டியதை தெளிவா சொல்றாரு. நீங்க பிஜே மேல இட்டு கட்டாதீங்க, விளைஞ்சிங்களா? அதனால நான் பக்கம் பாகத்தோடு சொல்லிட்டேன். அடுத்து இதா சமயத்துமுல் ஹதீஸ் அன்னிங்கிற ரிவாயத்தை பத்தி சொன்னாங்க. அது என்ன அர்த்தம் என்பதை இன்ஷா அல்லாஹ் அடுத்த அமர்வில் தெளிவுபடுத்துவோம். ஆனால் இமாம் புகாரி அவர்கள் மௌகூஃபாக வருவதுதான் சஹீஹ் என்று சொன்னார்களாம். தாரிகுல் கபீர்ல புகாரி இமாம் அந்த மௌகூஃப் சஹீஹ்னு சொல்றாரு. ஆனா அவர் சொல்லக்கூடிய ரூட் சரியான ரூட் கிடையாது. அவர் எப்படி போறாரு? கால அப்துல்லா இப்னு சாலின்னு போடுறாரு. இந்த அப்துல்லா இப்னு சாலி புகாரியுடைய ஆசிரியர் இவர் பலவீனமான ஆளு. நிறைய இமாம்கள் இவர் பலவீனம் என்பதை தெளிவுபடுத்துகிறார். இப்னு ஹிப்பான் மறுத்திருக்கின்றார். நீங்க சொன்னீங்கன்னா எல்லாத்தையும் நாங்கள் எடுத்து பாசித்து காட்டுறோம், உங்களுக்கு ஆதாரம் தருகின்றோம். இப்னு அதி இவரை பலவீனம் சொல்லி இருக்கின்றார். சாலி இப்னு முகமது இப்னு மஈன் அவர்கள் இவரை பலவீனம் சொல்லி இருக்கின்றார். இப்னு மதீன் இவரை பலவீனம் சொல்லி இருக்கின்றார். இமாம் நசாய் இவரை பலவீனம் சொல்லி இருக்கின்றார். ஹாக்கிம் இவரை பலவீனம் சொல்லி இருக்கின்றார். இதையெல்லாம் வைத்து இந்த இமாம் புகாரி அவங்கள கருத்தை வச்சுதான் இவங்கள மாதிரி ஒரு பெருங்கொண்ட கூட தக்லீது பண்றாங்க. புகாரி சொல்லிட்டாரா இல்லையா? புகாரி சொன்னது சரியா தப்பான்னு பார்க்கணும்ல. இவங்க எப்படி புகாரி தக்லீது பண்ணாங்களோ அத மாதிரியே மற்ற இமாம்கள் புகாரியுடைய கூட்டம் சரி நினைச்சு இதை வச்சுதான் எல்லாம் வருது. ஆணி வரை தகுந்துட்டு பாத்துக்கிடுங்க. புகாரி எந்த ரூட்டை சொல்றாரோ அந்த ரூட்ல புகாரியுடைய ஆசிரியர் பலவீனமானவர். புகாரி மௌகூஃப் என்பதற்கு எதை சொல்கிறாரோ அந்த செய்தியே பலவீனம். அடுத்து ஷவுக்கா நாங்கள் என்ன செய்வோம்? அடுத்த அமர்வில் நாங்கள் தெளிவுபடுத்துவோம். அன்பிற்குரிய சகோதரிகளை, எதிர்த்தரப்பு கண்ணியமிக்க உலமாக்களே, நீங்க ஒரு செய்தியை நிரூபிச்சு காட்டி ஒரு குர்ஆனுக்கு முரண்படக்கூடிய செய்தியை சொல்லி பாத்தீங்களா, இணைச்சு காட்ட முடியல. அதனால முரண்படுத்தி என்ன நிரூபிக்கலாம். நாங்க அந்த விதத்தில் நிரூபித்து விட்டோம், உங்களால் பதில் சொல்ல முடியல. நீங்க நிரூபிக்க வந்தால் அல்லாஹ் மீது கண்டிப்பா நீங்க இட்டு கட்டுவீங்க நாங்க சொல்றோம்.
இன்றைக்கு நீங்க